சண்முகபரணி சீரியலில் இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். வெட்டுக்கிளி மாட்டுக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பரணி வந்து கேட்குறாங்க, டேய் எந்திரிச்சு பாருடா அப்படின்னு சொன்னோன்னே, மதினி என்னை காப்பாற்றிட்டீங்களா, என்னை ஏன் இது மாதிரிலாம் காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓவராக பேசுனேன்னு வச்சுக்கே நான் யார் அப்படின்னு சொன்னோன்னே, வேணாம் மதினி எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, சொன்னால் என்னை யாரும் திட்டக்கூடாது. இன்னொன்று நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, எங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் வந்து அவங்க அப்பா விளையாண்டுட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல சம்மந்தம் பேசி முடிச்சிட்டாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம பரணி. உங்கள் அண்ணன்லேருந்து உங்கள் அண்ணன் குடும்பம்லேருந்து எல்லாரும் உனக்காக தான் கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேக வேகமாக வெளில வராங்க. எதுக்காக இப்படி பண்ணானா சொன்னானா, எல்லாத்தையும் சொன்னான், நீ ஏன் போய் கேளு அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்காக இருக்கும், ஒரு வேளை நீ மிட்டாய் வாங்கி திங்கிறதுனால எதுவும் சொல்லிட்டியோ, ஏய் என்னல்ல இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அது அவனோட கடை, அவன் எவ்வளோ வேணால் மிட்டாய் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. என்னடா அது என்னை ஒன்றுமும் காமெடி பையன் நினச்சியானே, ஏன்னா என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏலே அப்போ நான் என்ன காரணம்னு சொல்ல போறியா இல்லையா, சொல்லுவேன், நீ என்னை திட்டக்கூடாது, என்ன இல்லை நீ அப்படி என்ன கேட்க போகிற, நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு கடை கேட்டுற போகுது. அவன் கேட்டா என்ன, அதுலேயும் அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது தானே செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணே நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணேண்ணே அப்படின்னு சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. ஏய் பரணி உன்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல, உரிமையாக சொல்ல வேண்டியதானே. அவன் பஞ்சவரணும்னு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணோட அப்பா இவனுக்கு கல்யாணம் பண்ணி தர சம்மதிக்கலை, வேறொரு இடத்துல வந்து சம்மந்தம் பேசி முடிச்சிட்டாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுருக்காங்களாம். இப்போ எப்படி வந்து இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிப்பாட்ட போகிறோன்னு தான் தெரியல. ஏலே இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு போய் வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாமா. உனக்கு அந்த பஞ்சவரணம் தான் பொண்டாட்டி, அந்த பொண்ணு மனசில் நீ இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு மனசில் நீ தானே இருக்க. ஆமாண்ணே அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சரியில்லை, ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது, நிச்சயம் நான் பார்த்துக்கிறேன். அண்ணே அவன் அப்பா யார் தெரியுமா, ஏலே நான் ஆனாபத்த சவுந்தரபாண்டியனே வந்து சமாளிச்சிருக்கேன். இன்னொன்று சில பல அவன் பேர் வந்து யார் என்ன ஏதுன்னே தெரியாமல் சமாளிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லி கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல வெட்டுக்கிளி. சவுந்தரபாண்டி மாதிரிலாம் அவர் கிடையாது, அவர் ரொம்ப கோவக்காரரு. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, சண்டையெல்லாம் போட மாட்டார். சண்டை போட்டால் நீ வந்து முன்னாடி வந்து நிற்கிறதுல அர்த்தம் இருக்குது. சாஃப்டாக வந்து பேசுகிறாங்க. என் பொண்ணுக்கு யாரை கட்டி கொடுக்கணும் யாரை கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்கிறவர்கிட்ட நீ எப்படி நான் சண்டைக்கு வந்து போவ, என்னடா அது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கல்யாண மண்டபத்தில் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன், நீ ஏதாவது குறுக்க வந்துடுவேன்னு சொல்லிட்டு 50 பேர்கிட்ட காவு காக்க போகிறாரு. அவருக்கு முன்னாடியெல்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா அது கோவமும் பண்ண மாட்டார், புத்திசாலித்தனமாகவும் ப்ளே பண்ணுவாரா, என்ன பண்ணலாம் பாத்தியா, நீயே ஒரு செகண்ட் யோசிக்கிறல்ல. யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைடா, நிச்சயம் உனக்கும் பஞ்சவர்ணத்துக்கும் கல்யாணம் வச்சுருக்கேன், அதுவும் அதே அவர் பார்த்த முகூர்த்தத்தில் தான். எப்படின்னு என்ன எப்படி இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்களே, எந்த வேஷம் போட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையிலே நீ வேஷம் போட்டு தான் வரப்போகிற, வீட்டுக்கு வா, அடுத்து திட்டலாம் போட்டுக்கலான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணை வந்து காட்டுறாங்க. அலங்காரிச்சுட்டு அப்படியே வந்து நாளைக்கு காலையில் உனக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் சரியா, நீ வந்து வெட்டிக்கிலேயே மனசில் வந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணா விடிஞ்சா என் காதலிக்கு வந்து கல்யாணம்ண்ணா நாளைக்கு அப்படின்னு வெட்டுக்கிளி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறல்ல நான் உனக்கு நாளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அண்ணா எப்படின்னா வந்து பேசுவ, மண்டபம் வாசலில் 50 பேர்கிட்ட நிற்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, ஏய் என்னை அவரே வந்து வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போவார், எப்படி நீ போக போகிற, இப்படியா போக போகிற, இல்லைடா நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயரே நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சண்முகமும் பரணியும் ஒரு வேஷம் போட்டுட்டு அப்படியே பைக்கில் ஏறி உட்காடுறாங்க. அண்ணா நான் எப்படி வருவேன், நீ வந்து நான் சொல்கிற கெட்டப்பில் வான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ளே வர சொல்கிறாங்க. பொம்மையெல்லாம் வச்சுக்கிட்டு மாசா வா, உன்னை யாருக்கும் எதுவும் அடையாளம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் சண்முகன்னு ஒருத்தர் இருக்கான், வெட்டுக்கிளியோட ஓனரான், அவன் ஓனர் மாதிரிலாம் அவனை நடத்தவே இல்லை. அவன் எப்போதுமே எல்லாருமே சமம்னு நினைக்கிற ஆள். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ரொம்பவே வந்து அன்பு பாசம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது வெட்டுக்கிளி மேலே. நிச்சயம் கல்யாணத்தை நிறுத்த வருவான் சண்முகம், ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. அவன் நினச்சா முடியாத காரியமே எதுவும் இல்லை, நம்ம சண்டைக்கே போட வேணாம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நல்லபடியாக வந்து வரவேற்கணும்னு
அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க வரிசையா. எல்லாரும் வந்து போயிட்டீங்களா, உங்கள் டீம்லேருந்து தானே எல்லாரும் வந்திருக்காங்க. ஆமாம்மா, வரது எல்லாமே என்னோட சொந்தக்காரங்க தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. ஏய் நல்லாவே பாருங்கடா, சண்முகம் வந்துட போகிறான் அப்படின்னு சொன்னேன். சண்முகம் பரணி மாதம் வந்து பைக்லேருந்து இறங்குறாங்க. சண்முகம் குடுமையெல்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் யார் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் உங்கள் பொண்ணு கல்யாணத்தையும் நடத்தி வைக்க போகிறேன். என் மேலேயே சந்தேகமா இல்லை, என்னல்ல நான் ஒன்று சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சரி சரி போங்க போங்க, இது யார்? என்னோட மனைவி. இவங்க உள்ளே வரலாமா வரக்கூடாதா? சரி சரி தப்புன்னா மன்னிச்சிருங்க, போங்க போங்கன்னொன்னே அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. மலை மேலே தான் கோயில் வந்து வச்சுருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளே தான் கல்யாணம் வந்து வச்சுருக்காங்க போல. வெட்டுக்கிளி வந்து பின்னாடியே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து வராங்க. மாப்பிள்ளை வரவேற்பு எல்லாருக்கும் வந்து இது மாதிரி டான்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்காக தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ஏலே சண்முகம் கரெக்டாக வந்து வந்துருவான வெட்டுக்கிளி. அதான் டான்ஸ் ஆடிக்கிட்டே தானே வரப்போகிறான். நிச்சயம் பார்க்கலாம் மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா அது எல்லாரும் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க. ஒரு வேளை வெட்டுக்கிளி இந்த ஹைட்டு தானே இருப்பான். அவனும் வந்துட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பொண்ணோட அப்பா வந்து யோசிச்சுட்டு எல்லாரையும் வந்து செக் பண்ணுறாங்க வரிசையா. ஏய் நீ யார் நில்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே, குருக்கள் வந்துடுறாங்க. உங்களுக்கு இங்கே வேலையா, இல்லை பொண்ணு கல்யாணத்தில் நல்லபடியாக பார்க்கணுங்கிற வேலையா? இவங்க பார்த்துப்பாங்க, நீங்கள் எல்லாம் வாங்க. சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க, இவங்கள போய் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு, அதான் இங்கே இத்தனை பேர் இருக்காங்களே, இத்தனை பேர் தாண்டியா வர முடியும்? நீங்களாம் யார், எப்பேற்பட்டவங்க? விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிண்ணே போட்டுண்ணே, இதெல்லாம் ஒரு விஷயமா? உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், போய் பாருங்கன்னொன்னே வெட்டுக்கிளியை தந்திரமான முறையில் அப்படியே வந்து மலை கோயிலில் ஏற சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நைஸா சண்முகம் பின்னாடியே வந்து டக்கு டக்குன்னு ஏறி அப்படியே வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட காதலிக்கு கல்யாணம், இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எதுவும் திட்டம் எதுவும் அண்ணன் எதுவும் போட்டு வச்சிருக்காரா? இல்லைடா, எதுவும் போட்டு வச்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ கோயிலுக்கே வர முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக வந்து உன்னை வர வச்சாங்களா? இதே மாதிரி தான் எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, அண்ணன் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சண்முகம் என்னென்னமோ வந்து திட்டம்லாம் போட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் இல்லாமல் ஆக்கிடுறாங்க. அவங்கள வேற எங்கேயும் வந்து அமுச்சு வச்சிடுறாங்க போல இருக்கு. ஏதோ ஒரு தாலியை காணும் கூட சொல்லியிருக்கலாம், என்ன ஏதுன்னு தெரில. அவங்க 2 பேரும் இல்லை, வெட்டுக்கிளி தான் அவனுக்கு சரியான சந்தர்ப்பம், தாலி நான் வச்சுருக்கேன், குருக்களை மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லி வெட்டுக்கிளி கையில் வந்து தாலியை வந்து கொடுக்குறாங்க. சந்தோஷமாக வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு வந்து பண்ணி வைக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.